Anna University Regulation 21 SNM Statistics and Numerical Methods ல question paperல இது November 2023 question paperல உள்ள ஒரு 8 mark question. So இது third unitல இருக்கிற ரெண்டு subdivisionல ஒரு subdivision. Using Newton-Raphson method, find the root of a equation. So equation கண்டுபிடிக்க சொல்லிட்டு நமக்கு ஒரு f of x கொடுத்திருக்காங்க. அந்த f of x என்ன அப்படின்னா e power x minus x cube minus cos 25x. இது f of x. And nearer to அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே நமக்கு டெசிமல் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவங்களே சொல்லிட்டாங்க. இந்த இடத்துக்கிட்ட தான் நம்மளோட ரூட்ஸ் இருக்கு. பட் நம்ம எக்ஸாக்டா எங்க இருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அவங்க கொடுத்துருக்கிற வேல்யூ வந்து எக்ஸ் நாட். இனிஷியலா ஒரு அசம்ஷனுக்காக கொடுத்துருக்கிற பாயிண்ட். நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்க போறோம். எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 4.5. எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கு. நமக்கு நியூட்டன் ராப்சனுக்கு நமக்கு என்ன வேணும்? எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸும் வேணும். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்னா இ பவர் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணா இ பவர் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கியூபை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 3x ஸ்கொயர் மைனஸ் காஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் சைன் 25x. இந்த எக்ஸ் பக்கத்துல 25 இருக்கிறதுனால இன்டூ 25. இப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்? இ பவர் எக்ஸ் மைனஸ் 3x ஸ்கொயர் பிளஸ் 25 இன்டூ சைன் 25x. இப்போ நம்ம ரெண்டு வேல்யூ எழுதியாச்சா? இப்போ எக்ஸ் நாட் எனக்கு தெரியும். எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 4.5. இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ண போறோம். என்னோட நியூட்டன் ராப்சன் ஃபார்முலா. ஸோ ஃபார்முலா எழுதலாம். நியூட்டன் ராப்சன் ஃபார்முலா xn plus 1 is equal to xn minus f of xn divided by f dash of xn. இதுதான் நம்மளோட ஃபார்முலா. இதுல ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? n-க்கு வந்து 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் அப்படின்றதுனால n-க்கு பதிலா 0. n இருக்கிற இடத்துல 0 சப்ஸ்டியூட் பண்ணா இது x1 ஆயிரும். இந்த பக்கம் x0 மைனஸ் f of x0 கீழே f dash of x0. ஸோ x நாட்ன்றது 4.5 மைனஸ் f of 4.5ன்றது மேல இருக்கிற நம்மளோட பாயிண்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ண போறோம். எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்குல்ல, ப்ளூ கலர்ல இருக்கிறது எஃப் ஆஃப் எக்ஸ், ரெட் கலர்ல இருக்கிறது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். ஸோ மேல நியூமரேட்டருக்கு ப்ளூ கலர், டினாமினேட்டருக்கு ரெட் கலர். நான் ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக இப்படி வச்சிருக்கேன். எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் 4.5 சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்ப எனக்கு இது எப்படி வரும்னா இ பவர் 4.5 மைனஸ் 4.5 ஹோல் கியூப் மைனஸ் காஸ் 25 into 4.5. இது நியூமரேட்டர். அண்ட் டினாமினேட்டர்ல e பவர் 4.5 மைனஸ் 3 into 4.5 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 25 into சைன் ஆஃப் 25 into 4.5. ஓகே, இப்போ இதை இப்படியே கால்குலேட்டர்ல மேல இருக்கிறது ஃபுல்லா ஒரு லைனாவே கொடுத்துடலாம். இல்ல உங்களுக்கு தெரியலன்னா ஒரு வேல்யூவா கொடுங்க. இ பவர் 4.5 அப்படின்றது என்னன்னு கண்டுபிடிங்க. ஸோ ஒரு வேல்யூவா கொடுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா 4.5 மைனஸ் இது என்னோட ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் வேல்யூ மைனஸ் 1.934. காஸ் சைன் வந்ததுன்னா மறக்காம கால்குலேட்டர்ல ரேடியன் பிரஸ் பண்ணணும். ரேடியன் எங்க இருக்கும்னா மோட்ல இருக்கும். டிஃபால்ட்டா நம்மளோட கால்குலேட்டர் வந்து டிகிரி மோட்ல இருக்கும். நம்ம காஸ் அண்ட் சைன் வேல்யூஸ் கால்குலேட் பண்ணும்போது அதை ரேடியன் ஃபார்மேட்டுக்கு மாத்திட்டு தான் கால்குலேட் பண்ணணும். இல்லைன்னா ஆன்சர்ஸ் தப்பா வரும். ஸோ மைனஸ் 1.934 கீழே இருக்கிறத ஃபுல்லா நான் கால்குலேட் பண்ணும்போது எனக்கு 15.20. ஸோ இதை வந்து டிவைட் பண்ணி வெளியில இருக்கிறதோட நான் ஆட் பண்ணும்போது 4.627. இது நம்மளோட x1 வேல்யூ. இப்போ நெக்ஸ்ட் ஐட்ரேஷனுக்கு போக போறோம். எல்லா இடத்துலயும் இதை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இந்த x1 செகண்ட் ஐட்ரேஷன் n வந்து 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம். 1 சப்ஸ்டியூட் பண்ணா இந்த பக்கம் x2, அந்த பக்கம் எல்லாம் x1 மைனஸ் f of x1 by
f dash of x1. So x2 equal to x1 றது என்னது 4.627 minus இங்க e power 4.627 minus 4.627 whole cube minus cos 25 into 4.627. நீங்க இத்தனை தடவை பிராக்கெட் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு கால்சியே கரெக்டா வேல்யூ கொடுத்துரும். கீழேயும் e பவர் 4.627 இங்க மட்டும் மாறும் -3 into 4.627 whole square plus 25 into sine of 25 into 4.627. ஸோ இதை கால்குலேட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 4.627 minus 0.078. இது ரெண்டையும் டிவைட் பண்ணும்போது எனக்கு இந்த வேல்யூ வந்துருச்சு. என்னோட x2 வேல்யூ 4.549. ரெண்டு ஐட்ரேஷன் ஒரே மாதிரி வந்துச்சுன்னா நான் ஸ்டாப் பண்ணிடுவேன். x1 வந்து எங்க இருக்கு 4.6ல இருக்கு, அடுத்தது 4.549. ஸோ வேரி ஆயிருக்கு. அப்ப நம்ம தேர்ட் கேஸ்க்கு போகணும். தேர்ட் கேஸ் n இருக்கிற இடத்துல 2 சப்ஸ்டியூட் பண்ணா x3, இந்த பக்கம் x2 மைனஸ் f of x2 divided by f dash of x2. அதே இடத்துல நம்ம வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ x2ன்றது 4.549, இங்க f of மேல ப்ளூ கலர்ல கொடுத்திருப்போம்ல அங்க e பவர் 4.549 minus 4.549 whole cube minus cos 25 into 4.549 double bracket divided by e power 4.549 minus 3 into 4.549 whole square இங்க வந்து plus 25 into sine of 25 into 4.549. இதுல எனக்கு கிடைக்கிற வேல்யூ x3 equal to 4.549 minus of minus 0.406 47.14. So நம்மளோட ஃபைனல் வேல்யூ 4.558. இப்போ இந்த x3 வந்து நமக்கு கரெக்டா இருக்கான்னு பாருங்க. இல்ல, x2 549, இது 558. ஸோ வேரி ஆயிருக்கு. 5 தான் கரெக்டா இருக்கு, டெசிமல்ஸ்ல நமக்கு வேரி ஆயிருக்கு. பட் நமக்கான கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க, அப் டு 3 டெசிமல் பிளேசஸ்னு கொடுத்திருக்காங்களா. ஸோ 3 டெசிமல் வரைக்கும் கரெக்டா இருக்கிற மாதிரி பார்க்கணும். ஸோ 549 அடுத்து 558 மேட்ச் ஆகல. அப்ப நம்ம நெக்ஸ்ட் கேஸ் போயிடணும். நெக்ஸ்ட் கேஸ் n ஈக்குவல் டு 3. n equal to 3 na x4 equal to x3 minus f of x3 divided by f dash of x3. இப்போ என்னோட x3 value 4.558. So 4.558 நம்ம அந்த வேல்யூஸ்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது 0.40404 divided by 51.89. இப்போ இதை கேன்சல் மைனஸ் பண்ணும்போது எனக்கு 4.557 வரும். ஸோ x4 ஈக்குவல் டு, ஸோ இந்த இடத்துல நம்ம அதை டிவைட் பண்ணும்போது 0. நான் இங்கே இன்னொரு ஸ்டெப் எழுதுறேன். 4.558 மைனஸ் 0.0007 அப்படின்ற வேல்யூ வருது. ஸோ மைனஸ் பண்ணால் எனக்கு இந்த ஆன்சர் வரும். இப்பயும் எனக்கு மேலே இருக்கிறதோட மேட்ச் ஆகலை. ஸோ ஃபிஃப்த்து லாஸ்டா என்ன ஐட்ரேஷன் போட்டோம், ஃபோர்த்து. அப்போ இப்போ ஃபிஃப்த் ஐட்ரேஷன். ஃபிஃப்த் ஐட்ரேஷன்ல n ஈக்குவல் டு 4. n-க்கு 4 சப்ஸ்டியூட் பண்ணா x5 ஈக்குவல் டு x4 மைனஸ் f of x4 by f dash of x4. ஸோ இங்க x4ன்றது 4.557. ஆல்மோஸ்ட் இங்க நமக்கு ஆன்சர் வந்துடும். இங்க கால்குலேட் பண்ணா எனக்கு மைனஸ் 0.0112 இங்க டிவைடட் பை 51.40. ஸோ மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ். பட் என்னோட வேல்யூ எப்படி இருக்குன்னா 4.557 பிளஸ் 0.0002 அப்படின்னு இருக்கு. ஸோ 3 ஜீரோக்கு அப்புறம் தான் இந்த வேல்யூ இருக்கிறதுனால ஃபைனல் ஆன்சர் 557.
என்னோட x4லயும் x5லயும் ஒரே வேல்யூ வந்ததுனால ரூட் ஆஃப் த ஈக்குவேஷன் இஸ் 4.557. Equation is 4.557.